ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்பொழுது நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உன் குடும்பத்தில் இருப்பவரை பத்திரமாக பார்த்துக்கொள். உன் குடும்பத்தில் இருப்பவரின் மீது ஒருவருக்கு அதிகமான அதாவது நீ உன்னுடைய குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிறாரோ இல்லையோ, உன்னுடைய குடும்ப தலைவர் இல்லை, உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் யாரும் பொறுப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ இல்லையோ, ஆனால் நீ எப்பொழுதும் வெளியில் யாரையும் பற்றி, உன் குடும்பத்தில் இருக்கும் யாரையும் பற்றி இப்படி செய்கிறார்கள், பொறுப்பே இல்லாமல் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு குறை கூட சொன்னது கிடையாது. ஆனால் வெளியில் இருப்பவர்கள் அதை அப்படியே, இவள் வீட்டில் எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறார்களோ, எல்லோருமே இந்த விஷயத்தை செய்வார்கள் போல, நம்முடைய குடும்பத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதோ என்று நினைத்து பொறாமைப்படுகிறார்கள், கண் வைக்கிறார்கள். ஒருவனுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டி அதிகமாக இருந்தால் என்னென்ன மாதிரியான தவறுகள், என்னென்ன மாதிரியான இழப்புகள் எல்லாம் வரும் என்பது உனக்கு ஏற்கனவே தெரியும். சிறு வயதிலிருந்து உன் குடும்பத்தில் இருக்கும் உன்னுடைய தாயே சொல்வார்கள், உனக்கு அதிகமாக கண் திருஷ்டி படுகிறது அம்மா என்று. அதே போலத்தான் நானும் சொல்கிறேன், அதிகமாக கண் திருஷ்டி படுகிறது உனக்கு. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அதிகமான பொறாமைகள் மட்டும்தான் இருக்கிறது. இதற்கு நீ ஒரே ஒரு விஷயத்தை செய்தால் போதும். இந்த விஷயத்தை நீ செய்தால் மட்டுமே போதும். அதாவது கண் திருஷ்டியை அழிப்பதற்கு பல வழிகள் உண்டு. ஒரு வழி, 2 வழி, அதெல்லாம் கிடையாது. பல வழிகள் உண்டு. அதில் முக்கியமான வழி கருப்பு கயிறை கட்டுவது. ஒன்று காலில் கருப்பு கயிறை கட்டலாம், இல்லை கையில் கருப்பு கயிறை கட்டலாம். இல்லை கருப்பு கயிறு கட்டவே முடியாது என்றால் காலுக்கு நீங்கள் போடுவீர்கள் அல்லவா கருப்பு கலர் நெயில் பாலிஷ், அந்த நெயில் பாலிஷை உங்களுடைய கட்ட விரலுக்கு மட்டும், அது ஆணோ பெண்ணோ, கட்ட விரலுக்கு மட்டும் அந்த கருப்பை நீங்கள் போடலாம். ஒரே ஒரு காலுக்கு, ஒரே ஒரு விரலுக்கு, கட்ட விரலுக்கு மட்டுமே அந்த கருப்பு கலர் பாலிஷை நீங்கள் போடலாம். போடும் பொழுது கண் திருஷ்டி படாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது பார்த்திருந்திருக்கலாம், காலில் அடிப்படும். முக்கியமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இடித்து கொள்வது, எங்கேயாவது போகும்போது விழுந்து காலில் அடிப்படுவது, இது எல்லாம் யார் ஒருவனுக்கு காலில் அடிப்படுகிறதோ, இடித்து கொள்கிறானோ, அவனுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த விஷயத்தை பண்ணலாம். ஒன்று காலிலோ கையிலோ கருப்பு கயிறை கட்டலாம். இல்லை என்றால் கட்ட விரலை நன்றாக கருப்பு கலர் நெயில் பாலிஷை அந்த விரலுக்கு மட்டும் போடலாம். ஆணோ பெண்ணோ போடலாம். அது மட்டும் அல்ல, எனக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்காது, வராது என்றால் வீட்டை சுற்றி, அதாவது யாராவது ஒருவர் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வீட்டை விட்டு போனதற்கு பிறகு வாசலில் இருக்கும் நன்றாக கூட்டி மண்ணை எடுத்து அதை சுற்றி போடலாம். வீட்டை கூட்டி அவர்கள் போனதற்கு பிறகு வீட்டை கூட்டி அதை அந்த மண் எடுத்து சுற்றி போட்டுக்கொள்ளலாம். இல்லை என்றால் நன்றாக ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றி கல்லுப்பை போட்டு நன்றாக கலைத்து அதை வீடு முழுக்க தெளித்து விட்டு நீங்கள் தொடச்சி விடலாம். இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது கண் திருஷ்டிகள் விலகி, கெட்ட விஷயங்கள் விலகி, நல்ல விஷயங்கள் நடந்து வர ஆரம்பிக்கும். கண் திருஷ்டியானது ஒருவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றாது. நிறைய விஷயங்களை இழக்க செய்யும், நிறைய விஷயங்களை பறிக்கும், நிறைய கவலைகளை தரும். கண் திருஷ்டிகளுக்கு அவ்வளவு சக்தி. அதுவும் உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், உன்னுடைய நெருங்கி அடிக்கடி வரும் உறவுகள் எல்லாம் உன்னுடைய வீட்டில் என்ன பொருள் இருக்கிறது, என்ன புதிதாக வாங்கி வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் வருகிறார்கள். அவர்களுக்கு வேலை இருக்கா இல்லையா என்பதே உனக்கும் தெரியவில்லை, எனக்கும் தெரியவில்லை. அடுத்தவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அடுத்தவனுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் செய்கிறார், இதையே பார்த்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அழுக்குகளை பார்ப்பதில்லை. அடுத்தவனுடைய முதுகில் என்ன அழுக்கு இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில் என்ன அழுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறார்களே தவிர தன்னுடைய வீட்டிலும் தன்னுடைய முதுகிலும் என்ன அழுக்கு இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை. அப்படியே தெரிந்தாலும் அதை சுத்தம் செய்யவில்லை. அடுத்தவனுடைய வீட்டுக்கு வந்து இதை சுத்தம் செய்ய என்பதை சொல்கிறார்கள். புரிகிறதா? நம்பிக்கை வையுங்கள். எவ்வளவோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் தாண்டி கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, ஏதேது நடக்கிறது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன்.
ஒவ்வொரு காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எந்த ஒரு நிமிஷமும் துவண்டு போக வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நான் நினைத்தது கிடையாது. இப்பொழுது கூட, இந்த நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று ஒரு நல்ல எண்ணத்தோடும் என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நான் இவ்வளவு விஷயத்தையுமே சொல்கிறேன். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கட்டும். யார் என்ன செய்தாலும் சரிதான். எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எல்லா இடத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். ஒவ்வொருவர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து எல்லோரும் என்ன சொன்னார்கள், இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காது என்று சொன்னார்களோ அந்த அனைத்து விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கப்படி நான் செய்வேன். துரோகிகள் எத்தனை பேர் இருந்தாலும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கண்டிப்பாக நான் கொடுத்து உன்னை வாழ வைக்கத்தான் செய்வேனே தவிர உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்றவோ உன்னை கலங்க வைக்கவோ நான் விடமாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். கண்ணீரை துடைத்துக்கொள் அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் இனிமேல் நல்லதே நடக்கும். கவலைகள் வேண்டாம். சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். உங்களை வாழ வைப்பதும் உங்களை எல்லா இடத்திலிருந்தும் காப்பாற்றுவதும் உங்களுக்கு துரோகம் செய்பவர்களை தண்டிப்பதும் என்னுடைய கையிலேயே உள்ளது. அதனால்தான் எதையும் பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். யார் உங்களுடைய குடும்பத்தை அழைக்க வந்தாலும் அது அப்படியே அவர்களுடைய குடும்பத்திற்கே திரும்பும் என்பதையும் நான் சொல்கிறேன். புரிந்து கொண்டால் வாழ்க்கைக்கு உங்களுக்குத்தான் நல்லது. இல்லை, இவன் இதை செய்கிறான், அதை செய்கிறான், அந்த கண் திருஷ்டிப்படுகிறது, இந்த கண் திருஷ்டிப்படுகிறது என்றால் காலம் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டு தானே இருக்க வேண்டும். சீரும் சிறப்புமாக புன்னகையோடு ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு சதா சர்வகாலமும் இந்த சாய் நின்று துணையாக இருந்து உங்களை வாழ வைப்பேன். மன அமைதியோடு இருந்து ஒவ்வொன்றையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இன்று மட்டுமல்ல, காலம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருப்பேன். தொழிலாலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். உன் தொழிலால் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய பணங்கள் கிடைக்கும், நிறைய அந்தஸ்துகள் வரும். எதையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லா நாளும் சந்தோஷமாக இருங்கள். சாய் இருக்கும் பொழுது கவலை வேண்டாம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். சந்தோஷமாக இருங்கள். ஓம் சாய்ராம்.